வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஈஸியான குழம்பு, அதுவும் வெந்தய குழம்பு, காய்கறி எதுவுமே இல்லாமல், அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் உங்கள் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி குழம்பு. வாங்க பார்க்கலாம். அது தேவையானது ஒரே ஒரு பொருள்: வெந்தயம், வெங்காயம், தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. வாங்க செய்யலாமா? அடுப்பில் கடாயை வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம், முக்கியமானது வெந்தயம். அரை ஸ்பூன் சீரகம், 3 நல்லா வதங்கட்டும். ட்ரையாக வதக்கணும். ட்ரை டோஸ்ட் தான் எல்லாமே. வறுத்து சொல்லி வெந்தய வாசனை நல்லா வாசனையாக இருக்கும். அது சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை டோஸ்ட் வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி போட்டால் ஒன்றும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஜாடியில் போட்டுக்கலாம். அதே கடாயை வச்சுருவோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் இது முக்கியம். அரை ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா போட்டுட்டோம். கடுகு போடுங்க. அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் சீரகம், இப்போ 5 பல் பூண்டு கட் பண்ணி, கருவேப்பிலை போட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுப்போம். கல்லுப்பு, சூப்பராக வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு. இப்போ தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா எண்ணெயிலே வதங்க நல்லா வதங்கிட்டாங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம். இப்போது நெல்லிக்காய் சைஸ் பொடி ஒரு வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஊற்றிட்டோம். அப்படியே லைட்டாக கொண்டு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு இருக்கணும். நல்லா கொஞ்சம் கொதி வந்து உப்பு பார்த்துக்குவோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம். உப்பு போட்டோம் பாருங்கள். நல்லா கொதிச்சு மசாலா நல்லா திறந்து வந்துச்சு பாருங்கள். சூப்பராக இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பொடியாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போடுறோம். வச்சு அப்படியே கலரி விடுவோம். சூப்பரான வெந்தய குழம்பு
சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். ஒரே துண்டு வெண்ணெய் சட்டி. சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. இது அப்படியே சாப்பாட்டோடு போட்டு சாப்பாடு போட்டு சூப்பரான வெந்தய குழம்பு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது. பாருங்கள், டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி ரெசிபி. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். பாய்.